குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். தொடர்ந்து நம்ம காலையில் 5 to 10 மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம். இது மைண்ட் ரெனியூவல் மெசேஜ், மைண்ட் ரெனியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. மைண்ட் ரெனியூவல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச் இருந்தும் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் வருது. இதை தொடர்ந்து கேளுங்கள், நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை உங்களை காத்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கேட்க வேண்டும், ஆழமாக கவனமாக கேட்க வேண்டும். நிறைய பேரோட பிரச்சனை என்னென்னா, இவ்வளோ வருஷமாக அதில் இருப்பாங்க, பல பல காரியங்களும் செஞ்சுருப்பாங்க, பல பிரச்சனைகள் அவங்களுக்கு வந்திருக்கும். ஆனால் எல்லாமே உடனே இங்கே வந்த உடனே 2 நாள் கழிச்ச உடனே 2 வாரம் வந்த உடனே நம்மள ஒரு மாதிரி பார்ப்பாங்க. சார் என்ன சார் ஒன்றுமே ஆகலையே சார். எனக்கு சிரிப்பு தான் வருது அவங்கள பார்த்தா. 2, 3 வாரம் வந்த உடனே தொடங்கிடுவாங்க. என்ன சார் பிரச்சனைலாம் தீரவே இல்லை. அதுக்கு தான் 6 மாதம் சொல்கிறோம். அப்போ கூட 6 மாதம் சொன்னால் கூட 2, 3 நாளில் தொடங்கிடுவாங்க. இவங்க வந்த பாதையெல்லாம் மறந்துடுவாங்க. என்ன மாதிரி பாதையில் வந்தாங்க, கெட்ட சக்தி எவ்வளோலாம் பாடுபடுத்தியிருக்கு, எவ்வளோ கீழே அவங்கள போட்டிருக்காங்க, இவங்களை அங்கேருந்து திருப்பி இவங்க உயர்ந்து வரணுமே, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணுமே, தெளிவடைஞ்சால் தானே நம்ம வருவோம், இதெல்லாம் நினைக்க மாட்டாங்க. அதாவது கொஞ்சம் அதுக்காக செயல்படணும், அது கூட செயல்பட முடியாது. கடவுள் ஆட்டோமேட்டிக்காக ஏதோ செஞ்சிடணும். இந்த மாதிரி நிறைய சாமியாருங்க சொல்லி விட்டாங்க. நிறைய என்ன சொல்கிறது, சொற்பொழிவாளர்கள் எல்லாம் இது மாதிரி சொல்லி விட்டாங்க. கடவுள் டபால் செஞ்சிருவார் உனக்கு, அப்படியே சரியாயிடும், இப்படி சரியாயிடும், இந்த கயிறை கட்டு, அந்த கயிறை கட்டு, இந்த மலையில் போ, இப்படி பண்ணால் உடனே சரியாயிடும், இப்படி சொல்லியே பழகிட்டாங்க. உடனே சரியாயிடும். அந்த உடனே சரியாயிடும் சொல்கிறவங்களாம் கிளாரிட்டியோட பிரச்சனையை லைஃப் டைமுக்கு மாற்ற மாட்டாங்க. மந்திரம் தந்திரம் போடுறதெல்லாம் கடவுள்கிட்ட நடக்காது. தீர்மானம் பண்ணி நடந்தீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், லைஃப் டைமில் உங்களுக்கு விடுதலை வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அலையவே வேண்டாம், அங்கேயும் இங்கெல்லாம் அற்புதமாக அவர் நடத்துவார். அதனால் இது தொடர்ந்து கேளுங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். தொடர்ந்து 6 மாதமாவது கேட்கணும். அந்த 6 மாதம் நிச்சயமாக வாரத்தில் ஒரு நாளாவது 1 மணி நேரமாவது கடவுளுக்கு கொடுக்கணும். இது மஸ்ட்டு. இது செய்யாமல் எனக்கு விடுதலை வேணும்னா நீங்கள் எங்கே போனாலும் நடக்காது. கெட்ட சக்தி உங்களை ஏமாற்றி எங்கே வேணால் கொண்டு போகலாம். திருப்பி பிரச்சனையில் கொண்டு போட்டலாம். திருப்பி பிரச்சனையில் விழாமல் இருக்கணும்னா ஒரே வழி, கடவுள் விஷயத்தை ஒரு 6 மாதம் அதை தொடர்ந்து கேட்கணும். வாரத்தில் ஒரு நாள் நிச்சயமாக 1 மணி நேரம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும், கடவுள் விஷயங்கள் பேசுகிறத கேட்கணும். ரொம்ப முக்கியம். எல்லோரையும் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம சொல்ல விரும்புகிறது என்னென்னா, பாருங்கள், வாழ்க்கையில் நீங்கள் ஒரு ஸ்டெப்பு கூட அவர் இல்லாமல் வைக்க முடியாது. ஒரு ஸ்டெப்பு கூட. ஆனால் இங்கே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் கடவுள் கூட தான் இருக்கிறோம். நீங்கள் யாரை வேணால் கேட்டு பாருங்கள், அவங்கள தான் சொல்லுவாங்க, கடவுள் எங்க கூட தான் இருக்கிறாரு. கரெக்டாக, ரொம்ப சந்தோஷம்தான், கடவுளுக்கு ரொம்ப சந்தோஷம்தான் கேட்குறது. உண்மையாகவே இருந்தால் ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா கடவுள் கூட இருக்கிறதுக்கு பெரிய பிரயாசம்லாம் பண்ண வேணாம். மலை மேலே ஏறுறது, தவம் இருக்கிறதுலாம் வேண்டாம். நிச்சயமாக அவர் உங்கள் கூட இருப்பார். அது பிரச்சனையே கிடையாது. அது அவங்க சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் எப்போ அவர்கள் உணராமல் இருக்கிறார்களோ, எப்பொழுது உண்மையை உணராமல் இருக்கிறார்களோ, எப்பொழுது கடவுளானவர், பிள்ளையானவர், உயிரானவர் என்ற கான்செப்டை, அதாவது கடவுள் என்ன செஞ்சார், விநாயகர் அது கூட என்ன செஞ்சார், உயிரானவர் இப்போ என்ன செஞ்சிட்ருக்கிறாரு, இந்த 3 விஷயம் தெரியாதவர்கள் சொல்லவே முடியாது, கடவுள் கூட நான் நடக்கிறேன், கடவுள் கூட நான் இருக்கிறேன், கடவுள் எங்கூட இருக்கிறாரு. இதை இவர்கள் சொல்லவே முடியாது. சொல்லுகிறார்கள் என்றால் பொய் சொல்லுகிறார்கள், இல்லை கெட்ட சக்தி அவங்கள சொல்ல வைக்குது. அப்படின்னா கெட்ட சக்தி தான் அவங்களுடைய கடவுள். இந்த கடவுளானவர், பிள்ளையானவர், உயிரானவர் தெரியாமல் ஒரு ஆள் சொல்கிறாருன்னா, நான் கடவுள் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா, அந்த கடவுள் நிச்சயமாக உலகத்தின் கடவுளாக இருக்கும். அதுதான் கெட்ட சக்தியாக இருக்கும். அதனால தான் அவங்க வாழ்க்கை வெற்றி பாதைக்கு போகாது. நிச்சயமாக பாருங்கள், அவங்க என்ன வேணால் சொல்லுவாங்க, கடவுள் எங்கூட இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சண்டை போடுவாங்க. மற்றவங்களாம் தப்புன்னு சொல்லிவிடுவாங்க. நான் செய்கிறது தான் ரைட்டுன்னுவாங்க. எல்லா தப்பும் செஞ்சுட்டு நான் செய்கிறது தான் ரைட்டுன்னுவாங்க. நீங்கள் யார் வேணால் பாருங்கள், சண்டை போடுறவங்ககிட்ட பாருங்கள், ஒரு ஆள்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் சொல்கிறதெல்லாம் ரைட்டுன்னு சொல்லிவிடுவார். அந்த அடுத்த சைடு ஃபுல்லாகவே ராங்குன்னு சொல்லிவிடுவார். அந்த அடுத்த சைடுக்கிட்ட பேசி பாருங்களேன், அந்த ஆள் எல்லாமே நான் செய்கிறது எல்லாமே ரைட்டுன்னுவார். அதுக்கு எதிர் பார்ட்டி தான் தப்புன்னுவார். இந்த மாதிரி தான் 2 பேரும் பேசிப்பாங்க.
இந்த மாதிரி தான் நிறைய பேர் வாழ்க்கையிலே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாமே ரைட்டு, எனக்கு கடவுளை தெரியும், நான் கடவுள் கூட தான் இருக்கிறேன், எல்லாமே எனக்கு ஜெயமாக வரும் சொல்லிட்டு ஒரு கும்பிடு போட்டு ஒரு நெத்தியில் பட்டை அடித்தா போதும் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. கிறிஸ்டியன்ஸ் என்ன நினச்சிருக்கிறாங்க, கழுத்தில் ஒரு கிராஸ் போட்டால் போதும், அப்படியே கடவுள் நம்ம கூட வந்துடுவார்னு நினைக்கிறாங்க. முஸ்லீம்ஸ் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, நெத்தியில் ஒரு சிறிய மார்க்கு, சின்ன மார்க்கு கருப்பாக வரும், அது வந்துச்சுன்னா போதும், ஏன்னா முட்டி முட்டி நான் கருப்பு மார்க்கை வர வச்சுட்டேன், அப்போ கடவுள் என் கூட இருக்கிறார். இந்த மாதிரி தான் மதக்காரர்கள் நினைக்கிறார்கள். நை அப்படி கிடையாது. கடவுளானவரையும் பிள்ளையானவரையும் உயிரானவரையும் தெரிந்து கொண்டு அந்த உயிரானவரோடு டெய்லி உறவாடுறவங்க தான் கடவுள் கூட நடக்கிறவங்க. அந்த உயிரானவர் டெய்லி அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வச்சு நடத்தினா தான் கடவுள் கூட நடக்கிறவங்க. எது நடத்தாலும் எது செஞ்சாலும் உயிரானவரை கேட்டு செய்கிறவங்க தான் கடவுளோட நடக்கிறவங்க. நல்லா புரிஞ்சுங்க. இது இல்லாமல் எது சொன்னாலும் தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். இது இல்லாமல் கடவுளானவர் பிள்ளையானவர் உயிரானவர்லாம் வேண்டாங்க, அதெல்லாம் அந்த கான்செப்ட்லாம் எனக்கு வேணாம், நான் பாட்டுக்கு சாமி கும்பிட்டு போயிட்டே இருக்கிறேன் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் கெட்ட சக்தியோட போயிட்டுருக்கிறீங்க. அவன் நிச்சயமாக உங்களை கெடுதல் தான் செய்வான், நல்லது செய்ய மாட்டான். நல்லது செய்கிற மாதிரி செஞ்சுட்டு உங்களை இழுத்துட்டு போய் ஒரே அடி பொத்துன்னு அடிப்பான். காப்பாற்றுறதுக்கு ஆளே இருக்காது, கடவுளும் இருக்க மாட்டார். அதாங்க, காப்பாற்றுறதுக்கு கடவுளும் இருக்க மாட்டார். ஏன்? கடவுள் கேட்பார், நீ யாருன்னு கேட்பார். எனக்கு தெரியவே தெரியாது, உனக்கு கடவுளானவரையும் தெரியாது, பிள்ளையானவரையும் தெரியாது, தட் இஸ் விநாயகரையும் தெரியாது, உயிரானவரையும் தெரியாது, அப்படின்னா நான் எப்படி உங்களோட இருப்பேன் அப்படின்னு அவரே கேட்பார். விழுந்தால் தான் தெரியும், அடி வாங்கும்போது தான் தெரியும். அப்போ தான் அம்போன்னு கத்துவோம் நம்ம. ஐயோ யார், கடவுளே எங்கே இருக்கிறீங்க, கடவுளே காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? அது வரைக்கும் கடவுளை கூட இருக்கிறார், நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நடப்போம். விழுந்தால் தான் தெரியும், விழுந்தால் தான் கண்ணு திறக்கும். சில பேர் விழுந்தாலும் கண்ணு திறக்காமல் நடக்கிறாங்க, அது வேறு விஷயம். நான் உண்மையாக கடவுளை தேடுறவனாக இருந்தால் விழுந்த உடனே கடவுளை தேடுவான், ஆட்டோமேட்டிக்காக கடவுள்கிட்ட வருவான். அந்த மாதிரி நிறைய பேர் கடவுள்கிட்ட வருவாங்க. அதனால் ஒன்று கிளியராக புரிஞ்சுங்க, யார் இங்கே வந்துட்டு 1 மணி நேரம் இருக்கிறீங்களோ நிச்சயமாக உடனே எனக்கு கிடைக்கணுன்ற நினைப்பை மாற்றிடுங்க. 6 மாதம் இதை அழகாக தெரிஞ்சுக்கணும். நான் எல்லாம் தப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கேன். அதுலேருந்து நான் இங்கே நிறைய பேருக்கு தெரியும், அது எல்லோரும் ஒத்துக்கிறாங்க. ஆமாம், தப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கிறோம், ஏதோ செஞ்சிட்டோம், கரெக்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வராங்க. ஆனால் உடனே பதில் வேணும், உடனே ரிசல்ட் வேணும், உடனே பிரச்சனை தீரணும். அது எப்படி முடியும்? இப்போ நம்ம சொல்கிறது எப்போ உங்கள் பிரச்சனை தீரும்? கடவுளானவர், பிள்ளையானவர், உயிரானவர் தெரிஞ்சால் தான் தீரும். அது தெரியறதுக்கு குறைஞ்சது 6 மாதம் ஆகும்னு நான் சொல்கிறேன். சில விஷயங்கள் நான் சொன்ன உடனே நல்லா ஆயிடுச்சு, ஆகிப்போச்சு, இனிமேல் கடவுள் செஞ்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு போனால் நடக்காது. யூ ஹேவ் டு வெயிட். ஒரு 6 மாதமாவது வெயிட் பண்ணணும் குறைஞ்சது. 6 மாதம் கழிச்சா தான் என்ன சொல்கிறோன்றது கிளியராக புரிய தொடங்கும். நார்த் இந்தியாவில் என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே பல்லமாக சக்தியோடு நடக்கிறவங்க எல்லாருமே ஒரு 6 மாதம் வரைக்கும் ஒன்றும் புரியலன்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் புரிய தொடங்கினோடனே தெளிச்சம் கிடச்சிது, வெளிச்சம் கிடச்சிது, சக்தி கிடச்சிது, பலம் கிடச்சிது, எழும்பி நின்னாங்க. ஒரே சந்தோஷம், நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இப்போ நானே மறந்தாலும் 9 மணி ஆகும்போது அவங்க டெலிகிராம் ஆன் பண்ணி விட்டுறாங்க. நமக்கு அது வரைக்கும் டைம் இருக்காது. எப்போ நம்ம கடவுளை தெரிஞ்சுக்கிறோன்னு சொல்கிறோமோ, உண்மையாக தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு துடிப்பு இருக்கும். எப்போ அடுத்தது கேட்குறது, என்ன கேட்குறது, எப்படி கடவுளை பற்றி இன்னும் புரிஞ்சுக்கிறதுன்னு துடிப்பாங்க. ஆனால் எப்போ வரைக்கும் இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறீங்களோ, இதை கேட்கணுன்ற ஆர்வம் இல்லாமல், துடிப்பு இல்லாமல் இருக்கிறீர்களோ, நிச்சயமாக நீங்கள் கடவுளை தெரிந்து கொள்ளவில்லை இன்னும் என்று தான் அர்த்தம். அது என்றைக்கு அந்த லெவல் வருதோ உங்களுக்கு, அன்றைக்கி நீங்கள் பாருங்கள், பயங்கரமான வித்தியாசம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். அதனால் தயவுசெய்து ஒன்று புரிஞ்சுங்க, கடவுளை தெரிந்து கொள்ளாமல், கடவுளை புரிந்து கொள்ளாமல் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாது. ஸோ உங்களை எல்லாரும் வரவேற்கிறோம். நிச்சயமாக கடவுளை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வாரத்துக்கான நேரமும் டைமும் கொடுங்க. நிச்சயமாக ஞாயிற்றுக்கிழமை வர்றவங்க கூட, எப்பவும் வர்றவங்க கூட திருப்பி டைமும் டேட்டும் கொடுத்துருங்க. ஏன்னா திருப்பி ரீகன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா எங்களுடைய மற்ற செயல்களை நாங்கள் உங்களுக்காக ஒதுக்கி வைக்கிறோம். நிச்சயமாக எங்களுக்கும் நிறைய வேலை இருக்குது, நிறைய காரியங்கள் இருக்குது. உங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி வைக்கிறோம். அதனால் நிச்சயமாக முன்னாடியே சொல்லணும். முன்னாடியே வர்றவங்க கூட, ஞாயிற்றுக்கிழமை வர்றவங்க
இல்லை மற்ற நாள் வர்றவங்களும் முன்னாடியே சொல்லணும். டைமும், டேட்டும் சொல்லணும். எல்லாரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.